ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி சந்தாவுடைய அப்பா கிட்ட தான் கேட்பாங்க. எப்படி உங்கள் அக்கா பையன் எங்களை போட்டு அடிக்கலாம், எங்கள் உயிருக்கு எதனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, மாப்பிள்ளை வீட்டை இவ்வளோ தான் மதிப்பீங்களா நீங்கள், உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டில் எப்படி மதிக்கணும்னு நடக்கணும்னு தெரியாதா, ஆளை விட்டு அடிக்கிறேன்னு அந்த சோழன் வேறு துப்பாக்கி எடுத்துன்னு வருவானா, கட்டை எடுத்துன்னு வருவான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வேறு பயம்படுத்துகிறான். இப்படி தான் நீங்கள் மரியாதை இல்லாத நடத்துவீங்களா அப்படின்னு கஸ்தூரி கேட்கும்போது எல்லாருமே அத்தை எதுக்கு அத்தை விடுங்க, அவங்க தான் திரும்பவும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இதே பேசின்னு இருக்கிறீங்க, விடுங்கன்னு. அடா நீ சும்மா இருச்சாரா, உனக்கு எதுவும் தெரியாது, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதே நம்ம ஊர் அந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம், இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் பேச விட்ருப்போம்மா, சொல்லு பார்ப்போம் நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே இவர் சோழன் சொல்லுவார், அத்தை அதுதான் அவங்க தான் இனி எதுவும் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம், அது தெரியாத நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க மன்னிப்பே கேட்குறாங்கல்ல, விடுங்களா, மறுபடியும் எதனா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, உனக்கு ஒன்றும் தெரியாது சோழா, நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க இஷ்டத்துக்கும் திட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நடேசன் தான் என்ன கஸ்தூரி தேவையில்லாத இங்கே சீன் போட்டு க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ என்ன ஆச்சு உனக்கு பிரச்சனை, அவங்க தான் சண்டை போடல தெரியாத ஒன்று சொல்லிட்டாங்கல்ல, விட ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசி விஷயத்தை பெருசாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடேசன் வெளியில் அவர் சந்தாவுடைய அப்பா கையை பிடிச்சி, சம்மந்தி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நாங்கள் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ரொம்ப நன்றி சம்மந்தின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். போங்க போங்க எல்லாம் அவங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லி விட்டுருவார். உடனே கஸ்தூரி கிட்ட தான் பேசுவாங்க, என்ன கஸ்தூரி ஸ்கோர் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, யார் நானா அப்படின்னு கேட்டதுக்கு, சரி இப்போ என் வீடு இருக்குது இல்லை, அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது இல்லை, உன் இடத்துலேருந்து ஒரு 2 சென்ட் கூட கொஞ்சம் 2 சென்டிமீட்ரு கூட அப்படின்ற மாதிரி தான் கேட்பார் அவர். எது 2 சென்டிமீட்டர், 2 இன்ச்சு கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு, இதுதான் நீ இப்போ என்னவோ என் பிள்ளைங்க மேலே அவ்வளோ அக்கறை இருந்து அவனுக்கு சேரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் ஆட்டை கலைக்கிறதுக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பார். இவங்க வாயை மூடிக்குவாங்க. உடனே கார்த்திகா தான் அம்மா என்னம்மா நீ கம்னு இராம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா இருடி, நீ பாருடி, கம்னு உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விட்டுருவாங்க. அடுத்தது இவங்க சேரனும் சந்தாவும் மேலே கூப்பிடுவாங்க. சேரன் உட்காருவார். உட்காந்துட்டு எல்லாமே அந்த ஸ்வீட் கொடுப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி ஊட்டிக்குவாங்க. அடுத்தது இவங்க நிலா தான் உள்ளார போயிட்டு, எப்போ தட்டை மாற்றணும்னு தெரியலனா வேணால் போய் ஸ்டேஜில் ஏறி கேட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. சரி போனிலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். நேராக அங்கே மேலே போயிட்டு தட்டை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா கிட்ட தான் கேட்பாங்க. மாற்றலாங்க, டைம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அப்பா சொல்லுவார். அதுக்கப்புறம் 2 பேருமே தட்டை மாற்றிப்பாங்க. நடேசனும் சந்தாவுடைய அப்பாவும் தட்டை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மோந்திரம் மாற்றுவாங்க. மோந்திரம் மாற்றும் போது தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு அனீஷ் சேரன் தலையில் ஒரு துண்டை போட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே மோந்திரம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாலையும் மாற்றிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லுவார். அதுக்கப்புறம் உடனே சேரன் தான் என்ன பண்ணுவார், அத்தை வாங்க அத்தை, ஏன் அங்கேயே உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூடுவாங்க. இவர் கார்த்திகாவும் நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி வாமா போகலான்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அப்புறம் இவங்க கஸ்தூரி காலில் விழுந்தோன்னு இதே மாதிரி 100 வருஷத்துக்கு நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துவாங்க. வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் பாண்டியன் நோட் பண்ணிவிடுவார். கார்த்திகா கண்டினியூஸாக வச்ச கண்ணை வாங்காமல் சேரனை மட்டும்தான் பார்த்துட்டுருப்பாங்க. சோழன்கிட்ட தான் போயிட்டு, டே அங்கே பாடுறா இது கார்த்திகா அண்ணனை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, பாவமாக இருக்குதுரா, இருந்தாலும் ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். டேய் நீ பாவம் பார்க்கக்கூடாது, கடுப்பானாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை உள்ளே பூந்து நிச்சயதார்த்த நிறுத்துச்சு பார்த்துச்சு பார்த்தியா, நம்ம அத்தையும் கார்த்திகாவும் உள்ளே அண்ணன் பக்கத்தில் கிட்ட விடவே கூடாது, நம்ம ஃபோக்கஸ் மொத்தமே அண்ணன் மேலே தான் இருக்கணும், இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது யோசிக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாண்டா, இருந்தாலும் கார்த்திகா பார்த்தா பாவமாக இருக்குது, நீ பாவம் பார்த்தன்னா இப்போ நாளைக்கு அண்ணன் நான் கார்த்திகா கட்டி கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டதுக்கு, அதே எப்படிறா அப்போ சந்தா லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன மூடிட்டு நில்றா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே உம்முன்னே பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் மட்டும் உட்கார வச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து விட்டு குடிச்சுட்டுருங்க நீங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இவங்க யாருன்னா சந்தாவுடைய அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் அப்பா வந்து சொல்லுவார். அங்கே கொண்டு வந்து ரூமில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் வந்து சோழன்கிட்ட டே நான் சந்தாக்கிட்ட பேசணும் போல் தோணுதுடா, நான் கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேனே, எப்படியாவது சந்தா மட்டும் கூட்டிகிட்டு வாடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து இவர் போயிட்டு அண்ணா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்க சந்தா வந்து ரூமில் தான் நின்று பேசின்னு இருப்பாங்க. நான் நினச்சி பார்க்கவே இல்லை சந்தா, அவங்க அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருந்து நம்மளுக்கு இந்த மூமெண்ட் நடக்குன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேரனும் சொல்லுவார், சந்தாவும் சொல்லுவாங்க. உடனே சந்தா வந்து சேரனை போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. உடனே சந்தா வந்து சரிங்க நான் டைம் ஆகிடுச்சி, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சேரன் வந்து சந்தாவுக்கு முத்தம் கொடுக்கும்போது இவங்க சாப்பிட்றதுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக நிலா வந்து வருவாங்க. உடனே இந்த விஷயத்த வந்து அவங்க பார்த்துருவாங்க, நடந்தது முத்தம் கொடுக்குற விஷயத்த. இவங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு எதையுமே சொல்லாமல் நேராக கிளம்பி சோழன்கிட்ட தான் போவாங்க. அடுத்தது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாச்சு நிலா, ஏன் உம்முன்னு இருக்கிற, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், ஒன்றும் இல்லை, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை சே சேரன் அண்ணா வந்து சந்தாக்கு கிஸ் பண்ணார், நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு. எப்படி கிஸ் பண்ணார், இல்லை இப்படி தான் சொல்லிட்டு இவங்க போயிட்டு அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுக்க போவாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவார். ஐயோ இவன் வேற பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுவார். அவன் என்ன ஐயோ ஏன்டா பார்த்தேன் அப்படின்னு அவன் என்ன திட்டுவானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கிளம்பிடுவார். கிளம்பிட்டு உடனே இவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளாரே நின்றுடுவாங்க. ஐயோ நான் எதுவும் வரல, நீங்கள் போங்க, அவர் எதுக்கு வந்தார்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் போயிட்டு பாண்டியன் கேட்டது, ஏன்டா அறிவு கட்டவனே, ஒரு கதவு தட்டிட்டு வர மாட்டியா, அப்படியே வருவியா, நீ இந்த மாதிரி வேலை பண்ணணும்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு அவர் கேட்பார். சரி என்ன விஷயம், எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்கடா கீழே, வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி தானே வந்தேன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரி வா போகலாம், இல்லை வா போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதில் கஸ்தூரி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து பாத்ரூம் போகிற நேரத்தில் வழுக்கி விழுந்துட்டாக்கா இந்த கல்யாணம் நின்றுடும், இல்லை நிச்சயதார்த்தம் நின்றுடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக வந்து கஸ்தூரிக்கு வந்து கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஏன்னா அவங்க கிளம்பி இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது நைட்டில் வந்து கார்த்திகாவும் சேரனும் வந்து பேசின்னு இருக்கும்போது கஸ்தூரி பார்த்துட்டு எதுவும் தெரியாத மாதிரியே படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கார்த்திகா வந்து இன்னும் சேரனை மறக்கவே இல்லை, இன்னும் அவனை நினச்சின்னு தான் இருக்கிறான், அதனால தான் அவன் மூஞ்சி உம்முன்னு இருக்குதுன்றது அவங்க கஸ்தூரி வந்து கெஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதை எப்படியாவது நிறுத்திட்டாக்க மறுபடியும் நம்ம கார்த்திகாவுக்கு சேரனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளானில் இப்போ இவங்க பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இவங்க இந்த இடத்துல வந்து ஏதாவது சாப்பாடு நல்லா இல்லை, எதனா பிரச்சனை பண்ணுறது, இல்லைனா பாத்ரூமில் வழுக்கி விடுறது, இந்த மாதிரி ஏதாவது கதையை கொண்டு போனால் சேரன் சந்தாவுடைய நிச்சயதார்த்தம் நின்றுடும், இதன் மூலயமா நம்ம பொண்ணுக்கு சேரனை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து தான் இவங்க பிளான் பண்ணி போடுற மாதிரி தான் வந்து போயிருப்பாங்க. யார் கஸ்தூரி இந்த விஷயம் வந்து எப்படியும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழனும் பாண்டியனும். இப்போது கார்த்திகை இங்கே இருக்கிறாங்க, இவங்க அங்கே போயிட்டு எதனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவங்க அனீஷோடைய அப்பாவும் அனீஷும் போயிட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க மேடம் சாப்பாடு, நீங்கள்
நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேறு ஆர்டர் பண்ணி கூட நான் கொடுத்து விட்றேன் நான் உங்களுக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போவீங்க. இது உங்களுக்கு பிடிக்கும். அது நான் இல்லைன்னா நான் பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, இங்கே ஒரே இது தகராறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விஷயம் அங்கே இவங்க ஐயனார் குடும்பத்துக்கு தெரியும். அதிலேருந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி பார்க்குறதுக்காக எல்லாரும் வர மாதிரி வருவாங்க. அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் கஸ்தூரி நிறுத்துவாங்களா, இல்லை சரி நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், கல்யாணம் நம்ம ஊரில் தானே இருக்குது, அன்னைக்கு அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இதை அமைதியாக விட்டுட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணுவாங்களான்றது தெரியாது. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.